பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகள்ல நம்மளுடைய வலிகளுக்கான நிவாரணமும் அது மட்டும் இல்லாம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாத நிரந்தர தீர்வு காண்பது எப்படிங்கறத பத்தி நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவர் நம்மளுக்கு விளக்கங்கள் அளிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான நம்ம டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பேச இருக்கிறது முதுகு தண்டு ஜவ்வு விலகல். அது மட்டும் இல்லாம கழுத்துல ஏற்படக்கூடிய வலிகள் அது எதனால ஏற்படுது, முதுகு தண்டுல ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஜவ்வு விலகல் யாருக்கெல்லாம் ஏற்படும், இது சாதாரணமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லது நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் உணவு மாற்றங்களால ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா, இப்படி பார்த்தோம்னா கழுத்துல இருந்து இந்த முதுகு தண்டு வலி இடுப்பு வரைக்கும் பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதுகு தண்டுல பிரச்சனை வந்தா கழுத்து வலியும் வருமா, இல்ல இடுப்பு வலியும் வருமா, இல்ல தனித்தனி வலிகளா, இடுப்புல ஜவ்வு விலகலுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இது எல்லாத்துக்குமான கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுக்காகவும் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதுக்காகவும் கோடம்பாக்கத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் நம்மிடையே இருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்களுக்கு நம்மளை தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை சென்னை நேயர்கள் 64628270, வெளியூர் நேயர்கள் 04417077, கைபேசி எண்கள் 9444901011, 9444901021, வெளிநாட்டு நேயர்கள் 00914425397010. இந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க தொடர்பு கொண்டு எங்களை பேசலாம். எங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல ஒரு அன்பான வேண்டுகோள், நிறைய நேயர்கள் கேட்கறதே இல்லை, இருந்தாலும் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். உங்களுடைய கேள்வி இன்னொருத்தருக்கு பயனுள்ள ஒரு விஷயமா அமையலாம். அதனால தயவு செய்து உங்களுடைய டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்க. போன்ல மட்டும் டாக்டர் கிட்ட பேசுங்க. செல்போன்ல பேசுறீங்கன்னா தொலைபேசி எடுத்துக்கிட்டு தொலைக்காட்சி பெட்டியில இருந்து கொஞ்சம் நகர்ந்து பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுடைய கேள்வியும் சரி பதிலும் சரி சென்றடையும். உங்க வாய்ஸ் வருதான்னு தயவு செஞ்சு செக் பண்ண வேணாம். அதே மாதிரி கேட்கும் போது கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட என்ன பிரச்சனைங்கிறத கொஞ்சம் சுருக்கமாவும், இப்ப என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் சுருக்கமா சொன்னீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம டாக்டர் சந்திச்சு பேசலாம். டாக்டர், லாஸ்ட் வீக் முதுகு தண்டு ஜவ்வு விலகல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்லும்போது மேல கழுத்தும் கீழே இடுப்பும் கொஞ்சம் கனெக்டடு தான், அது நீங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னும் போது இந்த வலியால கழுத்து வலியும் இடுப்பு வலியும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லைன்னா தனித்தனியான வலிகள் தானா ரெண்டுமே? இது குறித்து விளக்கங்கள் தேவை. அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் கடலூர் மாவட்டத்துல கார்த்திகேயன் பேசுறேன் மேடம். கார்த்திகேயன் சார், உங்களுடைய கேள்வியை சுருக்கமா நம்ம டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம் கார்த்திகேயன் சார், சொல்லுங்க சார். எனக்கு 37 வயசு ஆகுது. சரி. 2010 எனக்கு ஒரு கால் மறுத்து போன மாதிரி வந்தது. சுத்தமா உணர்வு கிடையாது. சரிங்க. நடக்க முடியாது. கழிவு ஒரு 10 அடி தூரம் நடக்கலாம். கழிவு ஊனிட்டு நடக்கலாம். அது யூரின் மேலாம் கண்ட்ரோல் இல்லாத போகுது சார். அது எதனால சார்? ஓகே, சரி, நீங்க தொலைபேசி வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன். பொதுவாக இப்போ கார்த்திகேயன் சார் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுகுத்தண்டில் அவருக்கு சவ்வு விலகல் ரொம்ப அதிகமாகி முதுகுத்தண்டிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்புகளில் கடுமையான பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. பொதுவாக முதுகுத்தண்டுன்னு எடுக்கும்போது லம்பார் ரீஜியன் சொல்லுவோம், அதாவது இடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய 5 எலும்புகளை சொல்லுவோம். அந்த 5 எலும்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வயிறு, கீழ் வயிறு, இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், மோஷன் போகிறது, யூரின் போகிறது, கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்பாடு, இது அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கிய நரம்புகள் அந்த இடத்துல இருந்தால் உருவாகுது. அந்த இடத்துல கடுமையான அழுத்தங்கள் ஏற்பட்டு ஒருவேளை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுத்தத்தின் அதிகமான காரணமாக அந்த நரம்புகளில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகேயன், நீங்க கடலூர்ல தான் இருக்கீங்க. பாண்டிச்சேரியில நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை பீச் ரோட்ல இருக்கு. உங்களால முடியும்னா எப்பயாவது ஒரு முறை போய் டாக்டர் ஜெயகாந்தன் அல்லது டாக்டர் மாலதி அல்லது டாக்டர் சுமதி 3 பேர்ல யாராவது ஒருத்தரை பாருங்க. நீங்க பார்க்கும்போது உங்களை பிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நரம்புகளுடைய எப்படி இருக்கு என்னங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை குறைந்தது ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பழையபடி மீண்டும் நீங்கள் நடப்பதற்கு வேலைகள் செய்வதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
அப்படி இல்லைன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட நம்பருக்கு தொடர்பு கொண்டு மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் மகாராஜா தைலம் மாத்திரைகளை 2 மாத்திரை 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துங்க. மகாராஜா தைலம் இடுப்பிலிருந்து கால் வரை தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. ஒவ்வொரு மாதமும் 3வது சனி ஞாயிறு 2 நாள் நானும் பாண்டிச்சேரி வருவேன். முடிஞ்சா நேர்ல வந்து பாருங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நான் விளக்கமா சொல்லித்தரேன். நிச்சயமா கடலூர்ல இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி இல்லையா டாக்டர்? அவங்க நேர்ல ஒரு முறை, ஏன்னா பாதிப்புங்கிறது 2010ல இருந்தே இருக்கு அப்படின்றதுனால 7 வருஷம் பாதிப்பு இருக்குன்றதுனால நேர்ல டயக்னோஸ் பண்றது ரொம்பவே நல்லது. புதுச்சேரியில இருந்து சத்யபாமா அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். சத்யபாமா மேம் வணக்கம், உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம், உங்க கேள்வியை கேட்கலாமா? தேங்க்யூ மேம். சார், என்னோட அம்மா வந்து ஒரு 53 இயர்ஸ், அவங்களுக்கு 7 இயர்ஸும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அவங்கள L1 L5 எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஃபுல்லாவே ஹர்னியேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களால கொஞ்சம் நடக்க முடியற அளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஆனாங்க. ஆனா பெயின் எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். இப்போ மறுபடியும் வர்மா ட்ரீட்மெண்ட்டும் பிசியோதெரப்பியும் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு 4 டேஸா தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால நடக்கவே முடியல, பெட் ரிடனா தான் இருக்காங்க டோட்டலாவே. அந்த டிஸ்க் வந்து ஃபுல்லாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, நர்வ் கம்ப்ரஸ் ஆகுது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல, நீங்க பெயின் டாலரேட் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வர்மால ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா சார்? சத்யபாமா மேம், கவலைப்பட வேணாம், உங்க அம்மா மேல இருக்கிற அக்கறை எங்களுக்கு புரியுது. டாக்டர் இதற்கு குறித்த விளக்கங்கள் தருவாங்க. நீங்க பாண்டிச்சேரியில தான் இருக்கீங்க, பாண்டிச்சேரியில ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்கு. இருந்தாலும் உடனே என்ன செய்யணுங்கிறத நம்ம டாக்டர் சொல்லுவாங்க, கேளுங்க. அம்மா, அவங்களுக்கு சர்க்கரை நோயோ ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருக்கா? சத்யபாமா மேம் தொடர்புல இருக்கீங்களா? பரவாயில்ல, சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகும். முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து அதற்கு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்காம போனோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதுகுத்தண்டிலிருந்து வரக்கூடிய நரம்புகளில் கடுமையான அழுத்தம் ஏற்பட்டு கடைசியில் இந்த மாதிரி பிரச்சனையாக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஸ்பெஷாலிட்டியே கேட்டிங்கன்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் நாட்பட்ட நோய்கள், குறிப்பாக முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குணமளிக்கிறது தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டு. வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் போதாது, சில வகையான சிகிச்சைகள் அதற்கு தேவை. நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் டாக்டர் ஜெயகாந்தன் அல்லது டாக்டர் மாலதி அல்லது டாக்டர் சுமதி 3 பேரில் யாராவது ஒருத்தரை பாருங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை குறைந்தது ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 4 வாரம் முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திருப்பி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறத பார்க்கலாம். அதே நேரம் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பலமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வலி குறைய வைக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் சென்னையில் தான் இருப்பேன், கோடம்பாக்கம் மருத்துவமனையில். எப்போ முடியுமோ ஒரு முறை நேரில் கூட்டிகிட்டு சென்னை வர முடியும்னா வாங்க. நான் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பாண்டிச்சேரியில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது, ஏன்னா நாங்கள் கொடுக்க ட்ரீட்மெண்ட்டும் மற்ற இடங்களில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவை, உடற்பயிற்சிகள் இப்போ இருக்க நிலைமையிலையும் அவர்களால் செய்ய முடிந்த தசை இயக்கங்கள் என்னென்ன பண்ண முடிகிறதுன்னு பார்த்து அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு, அதே போல் பஞ்சகர்ம சிகிச்சைகள், இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும்னா நிச்சயமாக ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலத்துக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு டிஸ்க் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் உடனடியாக குணம் கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எதுவும் எங்களால் பண்ண முடியாது. படிப்படியாக ஒரு 4 வாரம் 5 வாரம் ஆகும்போது வலிகள் படிப்படியாக குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையிறதை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக இருக்குது. பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கோ அல்லது சென்னை மருத்துவமனைக்கோ வாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். நிச்சயமா சத்யபாமா மேம் புதுச்சேரியில தான் இருக்காங்க. அம்மாவை அழைச்சிட்டு நம்ம புதுச்சேரி கிளினிக்கு கூட போகலாம். பேக்ராப்ல நம்பர் இருக்கு சத்யபாமா மேம், ப்ளீஸ் உடனே நீங்க கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி படிப்படியா குணம் அடையறதுக்கான தீர்வு இருக்கு. 9500946634 இல்லனா 35 இந்த 2 எண்ல ஏதாவது ஒரு எண்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி பாண்டிச்சேரியில எப்ப டாக்டர்ஸ் இருப்பாங்க, எப்ப அழைச்சிட்டு வரலாம், அப்பாயின்மெண்ட் எப்ப வாங்குறதுங்கிறதெல்லாம் நீங்க டீடைல்டா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி வரும்போது பாஸ்ட் ஹிஸ்டரி நிறைய ஸ்கேன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அது என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டாங்க, ஏன்னா சில மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும், நம்ம டாக்டர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால என்னென்ன மருந்துகள் சாப்பிட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. இன்னொரு டாக்டர் கைவிட்டுட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க இல்லாம
நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படிங்கறதுனாலே உங்களுக்கான தீர்வு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா அம்மாவை அழைச்சிட்டு போய் பாருங்கம்மா. டாக்டர், காலர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது, கழுத்து வலி பற்றியும் இடுப்பு வலி பற்றியும். நான் கேள்வி கேட்கறது காலர்ஸ்க்கு பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். இன்னொரு காலர் வந்துட்டாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வி என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நான் வந்துட்டு இங்க பட்டாபிராம்ல இருந்து கூப்பிடுறேன், சென்னை பட்டாபிராம்ல. சொல்லுங்க பிரதீப் சார், உங்க கேள்வி கேளுங்க. மேடம், எனக்கு என்ன இதுன்னா, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி சின்ன ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சுவலா சரிங்க, டாக்டர் இருக்காங்க, நீங்க பேசுங்க சார். ஸ்பைன்ல வந்துட்டு சின்ன ஃபிராக்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இம்ப்ளான்ட் பண்ணிருக்காங்க. சரி. அதனால வந்துட்டு இப்ப என்னன்னா டாக்டர், அடிபடும் போது 2 கை வந்துட்டு ரொம்ப அந்த ஹெவினஸா கொஞ்சம் தூக்க முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ண முடியுது. மற்றபடி இந்த வயிற்றுல அந்த ஸ்டிஃப்னஸ், இந்த ஃப்ரண்ட் அப்டமன்ல அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே இருந்துட்டே இருக்கு, பேக்ல அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கு. இது வந்துட்டு அதான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு டாக்டர். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா வாக் பண்ண முடியுது. பட் இந்த ஸ்டிஃப்னஸும் இந்த கையில இருக்க ஹெவினஸும் வந்துட்டு ரொம்ப மைன்யூட் லெவல்ல தான் கம்மியா அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டு வருது. சோ இது வந்துட்டு இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா, இல்ல இதுக்கு எந்த ஏதாவது ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா டாக்டர்? நிச்சயமா. என்ன வயசாச்சு உங்களுக்கு பிரதீப்? எனக்கு 32 இயர்ஸ் ஓல்ட் டாக்டர். ஓகே. சுகர், பிரஷர் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எதுவும் இல்ல. சரி, நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்லுறேன். ஓகே ஓகே டாக்டர். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஏற்படும் போது அந்த இன்ஜுரியிலிருந்து உடம்பு ரிகவர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது சில நேரங்களில் மாதங்களோ சில நேரங்களில் வருடங்களோ கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல தான் ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சைகள் ரொம்ப வேகமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய பலவீனங்களையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காயங்களையும் ஆற்ற உதவுதுன்னு சொல்லுவோம். பிரதீப், நீங்கள் பட்டாபிராம்லேருந்து பேசுகிறீங்க. உங்களுக்கு 2 பக்கத்துலேயுமே 2 மருத்துவமனைகள் இருக்குது. நம்ம ஸ்ரீவர்மா மருத்துவமனைகள். திருவள்ளூரில் நம்மளோட பிரான்ச் இருக்குது. திருவள்ளூரில் தேரடி பக்கத்தில் நம்பர் 32 பாரதிதாசன் தெருன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அங்கே போனீங்கன்னா டாக்டர் ஹேமலான்னு சொல்ல டாக்டரை பார்க்கலாம். அதே போல் அம்பத்தூரில் வடிவேல் முதலி தெருன்னு சொல்லிட்டு அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை இருக்குது. அங்கே டாக்டர் மனோரஞ்சிதம் இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு முறை நீங்கள் அங்கே போய் அவங்கக்கிட்ட ஒரு முறை கன்சல்டேஷன் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்த பிறகு உங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன். தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மகாராஜ தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய், அதை கொஞ்சம் வாங்கி ஒரு 20 மில்லி எடுத்து கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி வலி இருக்கக்கூடிய இடங்கள், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடிய இடங்கள், ஹெவினஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவிட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிங்க. படிப்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசௌகரியம் குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் திருவள்ளூரில் காலையில் 9 to 1:30 மணி வரையிலும், அம்பத்தூரில் மத்தியானம் 2:30 to 5:30 மணி வரையிலும் நானும் இருப்பேன். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு முறை வாங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன வகையான உடற்பயிற்சிகள் தேவை, என்ன உணவு கட்டுப்பாடுகள் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற மாதிரி ஒரு 3 to 6 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரச்சனை நல்லா வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், ஒரு இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சர்ஜரி போனதுக்கு அப்புறமும் நம்ம இதுல நல்லா கியூர் பண்றதுக்கான சிகிச்சைகள் இருக்கு. சென்னையில இருந்து கார்த்திக் அப்படிங்கிற நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் கார்த்திக் சார், உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். தொடர்புல இருக்கீங்க, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, பேசுங்க சார். ஹலோ, என் பேர் கார்த்திக்ங்க. ஹலோ, பேசுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, என் பேர் கார்த்திக்ங்க. எனக்கு ஒரு 29 ஏஜ் ஆகுதுங்க. சரி, கேக்குதுங்களா இல்லீங்களாங்க? ஹலோ, கேக்குது கார்த்திக் சார், கேக்குது. நீங்க டிவி பார்க்க வேணாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். எனக்கு 29 வயசு ஆகுதுங்க. எனக்கு ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டிலிட்டிஸ் இருக்குங்க. சரி. ஸ்பைனல் ஃபுல்லா எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்குங்க. என்னால கழுத்தை மோர் தென் 5 years திருப்ப முடியலைங்க. எனக்கு நான் இப்போதைக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். பட் எனக்கு அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இது கியூர் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஆயுர்வேதிக்ல ஏதாவது சொல்யூஷன் இருக்குங்களா? ஏதாவது? நிச்சயமா கார்த்திக், நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்றேன். சரிங்க, ஓகே. ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முதுகு தண்டுகளை பாதிக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு முட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம்.
ஆக்சுவலாக சொல்லணும்னா ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு ஆயுர்வேதா சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் குணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸை பொறுத்தவரையிலும் மாடர்ன் மெடிசனில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனால் வருகிறது, உடலை காக்க வேண்டிய காரணிகளை உடலை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான முட்டு வலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், அதே போல் உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், ஏன்னா வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸை பொறுத்தவரையிலும் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சிகள், அதே போல் உணவு கட்டுப்பாடுகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், இந்த 5 விஷயத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து ஆங்கிளைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் ரொம்ப நாளாக மாடர்ன் மெடிசனில் இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்டீராய்ட் சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் பெயின் கில்லர்ஸையும் லார்ஜர் டோஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எங்ககிட்ட வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கே குறைந்தது 3லிருந்து 6 மாதம் தேவை. ஆனால் கரெக்டாக நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டீஜெனரேஷனை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே போல் உங்களுடைய ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை விட முக்கியம், நீங்கள் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய வலி நிவாரண மாத்திரைகள், ஸ்டீராய்டு மாத்திரைகளை நிறுத்துவதற்கு 100% நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால ஒரு முறை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வாங்க. வரும்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்ட மருந்துகளுடைய எல்லா விவரங்களையும் கொண்டு வாங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான் தேவை, நாங்கள் எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். நிச்சயமா பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு போய் பார்க்கலாம். கழுத்தை நிச்சயமா அசைக்க முடியும் நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மதுரையில இருந்து ராஜகுரு அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க. டாக்டர் பேசலாம். வணக்கம் ராஜகுரு சார், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ராஜகுரு சார் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். டாக்டர் இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு ஒரு வருஷம் ஆக்சிடென்ட் ஆச்சு. சரிங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு முதுகுல பிரச்சனை ஆகி கால் எரிச்சலா வந்துச்சு. சரி. மரத்து போச்சு அப்படி. சரி. அப்புறம் மரத்து போனதுக்கு அப்புறம் கால்லாம் எரிச்சலா வந்துச்சு. அப்புறம் போக போக கை கால் ஃபுல்லா வலியாகி இப்போ ரொம்ப கால் எரிச்சலா இருக்கு. இப்போ என்ன வயசாச்சுங்க அப்பாக்கு? 49. 49. அவருக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ராஜகுரு சார், எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அதோட பாதிப்புகள் கேக்குறாங்க டாக்டர். டூவீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ரோட் கிராஸ் பண்ணும்போது கார் வந்து எடுத்துச்சு. சரி சரி, ஓகே. கால்லாம் எரிச்சலா இருக்கு, ஒரு பக்கம் மரத்து போயிருக்கு அப்படி. சரிங்க. ஸ்கேன்ல எடுத்து பார்த்தோம், L5 L4 ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. நியூஸ்ல தான் எடுத்து பார்த்தா எதுவுமே கேட்கலாம். சரிங்க ராஜகுரு சார், உங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாகவே இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும் போது நம்ம முதுகுத்தண்டில் கடுமையான அழற்சி மற்றும் அழுத்தம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவோம். சில நேரங்களில் மருத்துவர்கிட்ட கூட போகக்கூடாது, எனக்கு தான் வழியே இல்லையே, நான் ஏன் மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறதும் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த முதுகுத்தண்டை பொறுத்தவரையிலும் கீழே விழுந்த உடனே இந்த பாதிப்பு ஏற்படுமா? ஏற்படாது. 1 வாரம் 10 நாட்கள் ஆன பிறகு லேசாக வலிய ஆரம்பிக்கும். அதன் பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நரம்புகளுடைய அழுத்தம் அதிகமாகும் போது கால்களில் கடுமையான எரிச்சல் ஏற்படும். அதற்கும் முறையான சிகிச்சை நம்ம எடுக்காமல் போகும்போது அது மரத்து போகின்ற கால்களில் உணர்ச்சியற்ற ஒரு தன்மை ஏற்படுறத பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் மகாராஜா கேப்சூல்ஸுங்கிற மாத்திரை கிடைக்கும். காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு அதை எடுத்துக்குங்க. அதே போல் மகாராஜா தைலம் சொல்லக்கூடிய எண்ணெயை வாங்கி நல்லா சுட வச்சு இடுப்பிலிருந்து கால் வரை மரத்து போயிருக்கக்கூடிய வலி இருக்கக்கூடிய இடுப்பு பகுதியிலிருந்து கால் வரை முழுவதுமாக தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை நீங்கள் திருச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி அல்லது 4வது சனி ஞாயிறு 2 நாட்கள் அவைலபிளாக இருப்பாங்க. டாக்டர் ஜெயகாந்தன் இருப்பார், டாக்டர் செந்தில்குமார், 2 மருத்துவர்கள் இருப்பாங்க. உங்களால் எப்போ முடியுமோ, இந்த மாதத்திற்கான கேம்ப் முடிஞ்சிச்சு, அடுத்த மாதத்திற்கான கேம்ப் வரும். அந்த நேரத்தில் உங்களுடைய எல்லா மருத்துவ பரிசோதனையும் அறிக்கைகளையும் எடுத்துட்டு அப்பாவை கூட்டிகிட்டு ஒரு முறை போய் அவங்கள பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்கமாக அவங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகளை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3லிருந்து 6 மாதம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். முதுகுத்தண்டு பிரச்சனை நன்றாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம்.
நிச்சயமா டாக்டர், ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறமும் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் நல்ல அளவுக்கு பலன் தரும் அப்படிங்கறதுல வந்து எவ்வளவு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத கிளியரா சொன்னீங்க. டாக்டர், இந்த வாரம் திருச்சி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, வேற எங்கனாச்சும் இந்த வீக்ல கேம்ப் இருக்கா? வர சனி ஞாயிறு 2 நாட்கள் என்னுடைய மருத்துவர் டாக்டர் அருள் சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பிசிஷியன், ஒரு 12 வருடம் அனுபவம் இருக்கக்கூடிய மருத்துவர். அவர் வந்து சனிக்கிழமை அன்று திருப்பூரிலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கோயம்புத்தூரிலும் இருக்கிறார். ஸோ இந்த முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெரிகோஸ் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஈவன் குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அவர் ரொம்ப அனுபவம் வாய்ந்த மருத்துவர். நீங்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணிட்டு திருப்பூர் வந்து சனிக்கிழமை காலை 10 to 5 மணி வரையிலும், அதே போல கோயம்புத்தூர் காலை 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையிலும் அவைலபிளா இருப்பாரு. அதே போல மகாராஜா தைலம், மகாராஜா கேப்சூல் யாருக்காவது வேணும்னாலும் அந்த முகாம்ல கிடைக்கும். நீங்க நேரடியா போய் வாங்குறதானாலும் வாங்கிக்கலாம். நிச்சயமா கேம்ப் எந்த பிளேஸ்ல இருக்குங்கறத தெரிஞ்சுக்கணும்னா பேக்ராப்ல இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த காலர் இருக்காங்க டாக்டர், பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் பிரசாந்த் மேடம், ஆந்திரால இருந்து பேசிட்டு இருக்கேன். டாக்டர் கிட்ட உங்க கேள்வி கேட்கலாம் சார். மேடம், எனக்கு 2008ல டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கு மேடம். ஹலோ டாக்டர். இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க பிரசாந்த். சார், 2008ல டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கு டாக்டர். அது அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனா ஆபரேஷன் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ்ல கொஞ்சம் பெயின் கம்மியாச்சு டாக்டர். அப்போ சரிங்க. இப்போ சின்ன கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு ஏதாவது வேலை செஞ்சா கூட பயங்கரமா ரொம்ப பெயின் ஆகுது டாக்டர். இப்போ அதுக்கு கம்பல்சரி ஆபரேஷன் தேவை இல்ல உங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் மூலியமா பர்மனன்ட் கியூர் கிடைக்குமா டாக்டர்? என்ன வேலை செய்றீங்க பிரசாந்த் நீங்க? நான் மைனிங் இன்ஜினியர், மைன்ஸ்ல வேலை செய்றேன். ரொம்ப நேரம் நின்னு பார்க்க வேண்டிய வேலை டாக்டர்? ரொம்ப நேரம் நின்னு பார்க்க வேண்டிய வேலையா? ஒன்னும் ஸ்ட்ரெயின் கம்ப்ளீட் டே எல்லாம் டியூட்டி டாக்டர். ஜஸ்ட் ஒரு 2 hours வேலை செஞ்சா கூட பெயின் ஆகுது. சரிங்க பிரசாந்த், நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதுகுத்தண்டில் ஆரம்பிக்கக்கூடிய வலிகள் இருக்கும்போது அல்லது முதுகுத்தண்டில் ஒரு கம்ப்ரெஷன் இருக்குன்னு ஒரு டயக்னோசிஸ் வரும்போது வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு முறையான சிகிச்சையாக இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, அதை சாப்பிடும்போது வலிகள் குறையுமே தவிர உடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடர்ந்து அதிகமாகும். அப்போ அதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகளையும் முறையான கற்றுக்கொள்ளக்கூடிய யோகா சிகிச்சைகள், அதற்போல உணவு கட்டுப்பாடுகள், இந்த 3 விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எந்த அளவுக்கு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ண ஒரு தவறு செய்கிறோம்னா, முதுகுத்தண்டில் இன்னைக்கு எனக்கு வலி இல்லை, நான் வந்து அதுக்கு பற்றி கவனிக்கல அப்படின்னு சரியா விட்டுட்டோம்னா, கவனிக்காம ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்ப பிரசாந்த் சொல்ற மாதிரி என்ன ஆகும்னா, 2 மணி நேரம் வேலை செஞ்சாலே கடுமையான வலி, என்னால வேலை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஸோ பிரசாந்த், உங்க கேள்விக்கான பதில், அறுவை சிகிச்சை இல்லாமல் முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். அதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஆனால் வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல, உடற்பயிற்சிகள் அதற்கு தேவை, மனப்பயிற்சிகள் தேவை, அதே போல உணவு கட்டுப்பாடுகள் தேவை. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சில ரெஜுவினேட்டர்னு சொல்லக்கூடிய மருந்துகள் இருக்கு. அதாவது உடலை பலமாக வைப்பது, முட்டுகள், நரம்புகள், சவ்வுகள், அதே போல தசை நார்களை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள். இதை கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா வலிகள் படிப்படியாக குறையறதையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த பிரச்சனை குணமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். சில கேஸ் ஸ்டடிஸ் நாங்கள் வந்து ஒரு 100 பேரை இந்த சவ்வு விலகலுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் கழித்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேனையும், ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு 6 மாதம் கழித்து முறைப்படுத்தி அவங்க கரெக்டாக நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ண பிறகு அவங்களுடைய எம்ஆர்ஐ ஸ்கேனையும் எடுத்து பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 100% அது குணமானது கூட ஸ்கேன்லேயே உறுதி செய்யப்படுகின்ற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால பிரசாந்த், நீங்க முடிஞ்சதுன்னா ஒரு முறை உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சென்னை மருத்துவமனைக்கு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு டாக்டர் நாகராணி அல்லது டாக்டர் சந்தியா, இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட டீட்டெயிலா பேசிட்டு எனக்கு ஒரு முறை கனெக்ட் பண்ணுவாங்க. நானும் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசிட்டு உங்களுக்கு தேவையான மருந்துகளை நான் பை கொரியர் கூட அனுப்ப சொல்கிறேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 6 மாதம் நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த பிரச்சனை நல்லா குணமாகிறத நம்ம பார்க்கலாம்.
நிச்சயமா டாக்டர், நீங்க பேசும்போது ரெஜுவினேட்டர்ஸ் வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது யார் வேணா சாப்பிடலாமா? எந்த வயதினர் வேணாலும்? பொதுவாக நாங்கள் வந்து ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலைஸ்ட், பர்சனலைஸ்ட். யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாரும் ஒரே மருந்து சாப்பிடணுமா அவசியம் கிடையாது. யாருக்கு தேவை இருக்கிறதோ அவங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே உடம்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இது வந்து முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடி காத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் கிடையாது, தனித்துவம் வாய்ந்த மருந்துகள். இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாருங்க இது பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிருங்கம்மா. குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க, சரிங்களா? ஈரோட்ல இருந்து பேசுறீங்கம்மா. உங்க டிவி வால்யூமை குறைச்சிருங்க, குறைச்சிட்டு போன்ல மட்டும் பேசுங்க டாக்டர் கிட்ட. சரி, என் பொண்ணுக்கு கால் வந்து சின்னதுல ஆக்சிடென்ட் ஆயிட்டாளுங்க 2.5 வயசுல. சரி, இப்ப வந்து நடக்க முடியறது இல்லைங்க. சரிங்கம்மா. என்ன ஆச்சுமா? கால் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை ஆச்சு? கால் ஆக்சிடென்ட் ஆனதுங்க 10வது படிக்கையில வந்து நடக்க முடியறது இல்ல, கீழே உட்கார்ந்து எந்திரிக்க முடியறது இல்ல. சரி, ரொம்ப ப்ராப்ளமா இருக்குங்க. இப்போ என்ன வயசாச்சுமா? படிக்கட்டெல்லாம் ஏற முடியறது இல்லைங்க. ஓ, வயசு என்ன ஆச்சுன்னு பெங்களூர் நிமான்ஸ்ல வந்து பார்த்தேங்க, அவங்க வந்து மசில்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கறாங்க. சரி, அதுக்குதான் சரி இந்த டிவி பாத்துட்டு இருந்தீங்களா, சரி அது போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு. நிச்சயமாமா. இப்ப பாப்பாக்கு என்ன வயசாச்சுமா? பாப்பாவுக்கு 26 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. சரி, நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றீங்க, அவங்களுக்கு நரம்புகளோட பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. தசைகளோட பாதிப்பும் நிச்சயமா இருக்கும். ஏன்னா 2.5 வயசுல ஆச்சு, 26 வயசுல இந்த பாதிப்பு இருக்குன்னா தசைகளோட பாதிப்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். நீங்க ஈரோட்ல இருந்து பேசுறீங்க, முடிஞ்சதுன்னா வர சனி ஞாயிறு 2 நாட்கள் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர்ல டாக்டர் அருள் இருக்காரு. உங்களால் முடிஞ்சதுன்னா பாப்பாவை கூட்டிட்டு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு முறை கன்சல்ட் பண்ணுங்க. எங்களால் என்ன உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். உங்களால் இன்கேஸ் நீங்கள் சென்னை வர முடியும்னா ஒரு முறை கூட்டிட்டு வாங்க. எலும்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும், தசைகள் நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாக இருந்தாலும், ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் அதை குணப்படுத்துவதற்கு நிறைய மருந்துகள் இருக்கிறது. நிறைய வெளிப்புறமாக தடவக்கூடிய பூச்சிகள் இருக்கிறது. அதனால நம்பிக்கையோட ஒரு முறை கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லித்தரேன். டாக்டர், இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 வயசுல ஆகிருக்கு அப்படின்றாங்க. 26 வயசு, கிட்டத்தட்ட 24 வருடங்கள் கழித்து பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால ஏற்பட்டதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் இருக்காங்க, நம்ம பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல இருக்கீங்கம்மா. ஹலோ, நான் மொரிஷியஸ்ல இருந்து பேசுறேன் மேம். வணக்கம் அமலா மேடம். நான் மொரிஷியஸ்ல பேசுறேன். என் நாத்தனாருக்கு வந்து உடம்பு சரியில்லை. எனக்கு அவங்க வந்து ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, பைபாஸ் சர்ஜரி. ஸோ அவங்க பண்ணிட்டு இப்போ ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து லங்ஸ்ல வந்து தண்ணி இது நிரம்புது சொல்றாங்க, தண்ணி நிறையுது. ஓகே. ஸோ அந்த தண்ணி எப்படி பண்ணா லங்ஸ்ல தண்ணி அவங்களுக்கு சர்வ் ஆகுது தண்ணி. ஓகே. அவங்களுக்கு என்ன வயசுமா? அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குமா, இல்ல அங்க வரணுமா, இல்ல எப்படி ட்ரீட்மெண்ட் இங்க ஏதாவது பண்ற மாதிரி இருக்குமா? நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அவங்களோட வயசு என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு வந்து வயசு வந்து 54. 54. சரி, சரிங்கம்மா. 54. ஓகே, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. சரி, நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு வந்து சிஓபிடின்னு சொல்லுவோம், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவோம். அது ரொம்ப முற்றிய நிலைமையில் இருக்கா அல்லது ஆரம்ப நிலைமையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் ஆயுர்வேத சித்த மருந்துகள் நிறைய இருக்கிறது. அமலா மேடம், உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் நம்மளுடைய மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னோட இமெயில் ஐடி கொஞ்சம் வாங்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள்.
இந்த அறிக்கைகள் எனக்கு கிடைத்த பிறகு நான் அறிக்கைகள் முழுசா பார்த்துட்டு உங்ககிட்ட திருப்பி நான் பேசுறேன். உங்களுக்கு தேவையான உதவி என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஆயுர்வேத மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல இதற்கான தீர்வுகள் நிறைய இருக்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் என்ன இருக்கோ எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. நிச்சயமா அமலா மேடம் மொரிஷியஸ்ல இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கவலை இருந்திருக்கும். அமலா மேடம் பேக்ட்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க கால் பண்ணாலே டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அதனால கவலைப்படாம உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கறத நீங்க சொல்லுங்க. பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 9500946664 இல்ல 35 இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணலாம். ஹொசூர்ல இருந்து இன்னொரு நேயர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். நிச்சயமா. வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். ஒரு 2012 எங்க அம்மா கீழே விழுந்து முதுகு ஜவ்வு நதுங்கிருச்சு. இப்போ வரைக்கும் ரிலீஃப் ஆக முடியல. ஓகே, எங்க வேற ஒரு டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணோம். சரி, இன்னும் வலி விஷயம் இருக்கு, கால் மரத்து போகுது, இதெல்லாம் இருக்கு. சொல்யூஷன் இருக்கா சார்? நிச்சயமா. கிருஷ்ணன் சார், அம்மாக்கு இப்ப என்ன வயசாச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒரு 40 வயசு கிட்ட ஆச்சு சார். சரி, நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலா சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான், கீழே விழும்போது இந்த சவ்வு விலகத்துக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்கு. முறையான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு இந்த கால் நரம்புகளை கடுமையாக பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையை நம்ம ஏற்படுத்தி வர்றதை நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணன் சார், ஒசூர்ல ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய ஒரு கிளை இருக்கிறது. டாக்டர் செந்தில்குமார் அப்படிங்கிற டாக்டர் அங்கே அவைலபிளாக இருக்காரு. தினமும் காலை 10 சாயந்தரம் 7 மணி வரையிலும் அங்கே இருப்பார். நீங்கள் உங்களுடைய பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் அம்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு முறை நேரில் போய் பாருங்கள். அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 to 6 months நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த சவ்வு விலகல் பிரச்சனை, அதே போல் கால்களில் இருக்கக்கூடிய அந்த மரத்து போகின்ற தன்மை, இதெல்லாம் படிப்படியாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒசூரில் போய் டாக்டர் செந்தில்குமாரை மீட் பண்ணுங்கள். கோவையில இருந்து சபாபதிங்கிற இன்னொரு நேயர் இருக்காங்க, பேசலாம். டாக்டர் வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சபாபதி சார், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சபாபதி சார், சொல்லுங்க. இங்க பொண்ணோட மாமியார் இருக்குங்க. ஹலோ பேசலாம் சபாபதி சார், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. பொண்ணோட மாமியாருக்கு மூட்டு தேய்மானம் சொல்றாங்க. சரிங்க. 13 கொஞ்சம் கோயம்புத்தூர்ல நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணி எல்லாருமே மூட்டு மாற்று சிகிச்சை தான் பண்ணணுங்கிறாங்க. சரி, அது ஏதாவது அறுவை சிகிச்சை இல்லாமயே பண்ண முடியுங்களா? சரிங்க. என்ன வயசாச்சு சபாபதி சார் உங்களுக்கு? வயசு அவங்களுக்கு 53 ஆச்சுங்க. 50. அவங்களுக்கு சர்க்கரை அல்லது உயர் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஏதாவது எதுவும் இல்லை. சரி, நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன். பொதுவாக சபாபதி சார் கேட்கக்கூடிய கேள்வி தான் என்கிட்ட வரவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. நான் எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டேன், எனக்கு முட்டை எக்ஸ்ரே எடுத்தாங்க, எம்ஆர்ஐலாம் எடுத்தாங்க, கடைசியில் எதுவுமே பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? இதுதான் பொதுவாக வரக்கூடிய பேரில் 100 பேரில் ஒரு 50 பேராவது எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. நிச்சயமாக இதற்கு நிறைய தீர்வுகள் இருக்கிறது. வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இதற்கு உதவி செய்யாது. மருந்து மாத்திரைகள், ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சிகள், தேவைப்பட்ட ஆயுர்வேதா ரெஜுவினேஷன் சம்பந்தப்பட்ட மருந்துகள் அல்லது சிகிச்சைகள், 5 விஷயங்களை சேர்ந்து நம்ம செய்யும் போது 100% அறுவை சிகிச்சை இல்லாமலேயே உடல் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க. வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டாக்டர் அருள் கோயம்புத்தூர்ல தான் இருக்காரு. நீங்க ஒரு முறை உங்களுடைய அறிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நேர்ல அவரை ஒரு முறை மீட் பண்ணுங்க. பிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து உங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தர சொல்றேன். பொதுவா இந்த மாதிரி கிரானிக் ஆர்த்ரைட்டிஸ், கிரானிக்கான மூட்டு தேய்மானமாக இருக்கும்போது அதுல நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு குறைந்தது ஒரு 6 மாதம் எங்களுக்கு நீங்க டைம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், நான் 1 மாசம் சாப்பிட்டேன் எனக்கு வித்தியாசம் தெரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. குறைந்தது 6 மாசம் நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் உங்களுடைய மூட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு வருகின்ற அளவுக்கு எந்த வலியும் இல்லாமல் குணமாவதற்கு 100% சாத்தியம் உண்டு. இதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, நிரந்தர தீர்வு, இதுக்கப்புறம் போஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. வேலூர்ல இருந்து விநாயகம் அப்படிங்கிற காலர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம் விநாயகம் சார், உங்களுடைய வணக்கம். வணக்கம் மேடம்.
சார்க்காக கேட்கணுமா மேடம்? சரிங்க. இல்ல இல்ல, நீங்க தொடர்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம். டாக்டர் பேசணும் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. விநாயகம் சார் ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்ததுனால ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நினைக்கிறேன். டாக்டர், நான் ஷோ ஆரம்பிக்கும் போது கேள்வி கேட்டேன், நம்ம நேயர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரிந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷமா நம்மளால வேற விஷயங்கள் பேச முடியல. நேயர்களுடைய கேள்விகளுக்கு தான் நீங்க விளக்கம் அளிச்சிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நிரூபணமாயிருக்கு. இந்த கழுத்து வலியும் இடுப்பு வலியும் பத்தி சொல்லுங்க டாக்டர். பொதுவாக முதுகுத்தண்டுன்னு ஆரம்பிக்கும் போது 3 தொகுப்பு எலும்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல கழுத்தில் இருக்கிறது செர்விக்கல்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கக்கூடிய மார்புக்கூடு சம்பந்தப்பட்ட எலும்புகளுக்கு தொராசிக் எலும்புகள் சொல்லுவோம். அடி முதுகில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு லம்பார் எலும்புகள்னு சொல்லுவோம். இதுல கழுத்து மற்றும் லம்பார் ரீஜியன்ல இருக்கக்கூடிய இடுப்பு எலும்புகள் மட்டும்தான் அதிகமான மூமெண்ட்ஸுக்கு உள்ளாகிறது. தொராசிக் எலும்புகளை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் மார்புக்கூடோடு சேர்ந்து இருக்கிறதுனால மார்பை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கேஜ் மாதிரி அது இருக்கு. இந்த கழுத்து எலும்புகளும் சரி இடுப்பு எலும்புகளும் சரி அதிகமாக பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கழுத்தை நம்ம மூவ் பண்றோம், இடுப்பு நம்ம மூவ் பண்றோம். அதே போல முறையான ஒரு சிட்டிங் போஸ்டர், நடக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி இதெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போச்சு. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள், நிறைய வேலைகள் கூட கழுத்துகளையும் இடுப்புகளையும் பலப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நமக்கு கடுமையான விளைவுகளை இன்றைக்கு நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்றைக்கு கழுத்து எலும்புகளுடைய தேய்மானம், அதே போல இடுப்பு எலும்புகளுடைய தேய்மானம் அப்படிங்கிறது 100ல் 80 பேரை பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது முறையான சிகிச்சை எடுத்து கொள்ளாத ஒரு காரணத்தினால அந்த 80 பேர்ல கிட்டத்தட்ட 40 பேர் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு, அறுவை சிகிச்சை ஒன்றுதான் தீர்வுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் அதிகமாகி கொண்டே போகிறது. கழுத்து வலி இருந்தாலோ இடுப்பு வலி இருந்தாலோ அல்லது கழுத்து சவ்வு விலகலோ இடுப்பு சவ்வு விலகல் இருந்தாலோ உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான், உடனடியா போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிற ஹேபிட் தயவு செய்து வச்சுக்காதீங்க. முதல்ல ஒரு செகண்ட் ஒப்பீனியன், ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, ஒரு சித்த மருத்துவரை அல்லது ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா எங்களோட ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ல முதல்ல நாங்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை, எதனால இந்த வலி ஏற்படுது, இதற்கு என்ன உதவிகள் நாங்கள் செய்ய முடியும், எதையெல்லாம் செய்தால் இந்த பிரச்சனை நிரந்தரமா தீரும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். முதல்ல கவுன்சிலிங் பண்ணிட்டு அப்புறம் தான். ஆமா, ஏன்னா நோய் என்னங்கறத ஒருத்தருக்கு தெரிஞ்சாதானே அதுக்கேற்ற ப்ரிகாஷன் அவங்க எடுத்துப்பாங்க. வெறும் மாத்திரை சாப்பிடுங்க, வெறும் ஆப்ரேஷன் பண்ணீங்க சரியாயிரும் அப்படின்னா எப்படி அது சரியாக முடியும்? இப்போ ஒரு சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் டிராவல் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ண பிறகு அவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களால விட முடியுமா? விட முடியாது. அப்போ அறுவை சிகிச்சை செய்து கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பாங்க. ஸோ அதனால முதல்ல நாங்கள் செய்யக்கூடியது, நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, பட் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்க செய்ய வேண்டிய 10 நிமிஷ உடற்பயிற்சி என்னன்னு சொல்லி கொடுப்போம். அப்போ அவங்க அதை கான்சியஸாக அதை செய்யும் போது அவங்களுக்கு 50 வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் ஒரு நாளைக்கு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. ரொம்ப ட்ரூ டாக்டர். ஏன்னா இப்ப நின்னு செய்யக்கூடிய வேலைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உட்காரதே மறந்துட்டாங்க. மக்கள் சோஃபால, டைனிங் டேபிள்ல, பெட்ல அப்படின்னு உட்கார பாக்கிட்டாங்க, கீழே உட்காரதே இல்லை அப்படிங்கிறதுனாலும் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது. இன்னொரு நேர் இருக்கிறாங்க டாக்டர், சென்னையில இருந்து உஷாங்கிற நேர், பேசலாம். உஷா மேடம் வணக்கம், டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. உஷா மேடம் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க, கேள்வி கேளுங்க. மேடம் சவுண்ட் சத்தமா பேசுங்க, ஒண்ணுமே கேட்கல. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குதுமா, நீங்க பேசுங்க. ஹலோ உஷா மேடம், நீங்க பேசுறது கேக்குது, நீங்க தொடர்ந்து பேசலாம். உஷா மேடம் டிவி பார்க்க வேண்டாம். எனக்கு லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் மைல்டுன்னு ரிப்போர்ட் வந்தது. சரி. அதாவது பிப்ரவரி மந்த் தான், 2 months பேக் அந்த மாதிரி இருந்தது. L5S1ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வந்தது. சரி. மைல்டுன்னு தான் வந்திருக்கு. பட் ஆனா தென் அப்புறம் நரம்பு கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி. அப்புறம் போக போக அங்க ஹாஸ்பிட்டல் போனேன், பிசியோதெரபி போனேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி. வர வர இப்போ இடுப்புல இருந்து கால் லெஃப்ட் அண்ட் ரைட் நரம்பு
ரைட் சைடு முட்டிக்கு சைடுல வந்து வீங்கி இருக்கு. சரி. நான் வந்து காலு பாத்ரூம் எல்லாம் வந்து கொஞ்சம் மடக்கி போனதுனால நரம்பு அப்படியே கரண்ட் ஷாக் எடுக்கிற மாதிரி ஜிவ்வுன்னு இழுக்குது. ஓகே. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது, சொல்லுங்க. ஹலோ தொடர்ந்து பேசுங்க உஷா மேடம், தொடர்ந்து பேசுங்க. கேக்குதுமா? ஹலோ சார். கேக்குது உஷா மேடம், தொடர்ந்து பேசுங்க. ஹலோ ஹலோ உஷா மேடம், தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. டிவி பார்க்க வேணாம், டிவி பார்க்காம பேசுங்க. இருந்தாலும் இதற்கான விளக்கத்தை நம்மளுடைய டாக்டர் சொல்லுவாங்க, கேளுங்க. பொதுவா உஷா மேடம், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. முறையான ட்ரீட்மெண்ட் அதுக்கு அவசியம். நீங்க சொல்ற மாதிரி அது மைல்டா இருக்கா இல்ல வந்து ரொம்ப அதிகப்படியான சவ்வு அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறது இம்மெட்டீரியல். அது மைல்டா இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, வலிகளுடைய அளவுகள்லையும் நமக்கு இருக்கக்கூடிய அசௌகரியத்திலையும் தான் வித்தியாசம் இருக்குமே தவிர உங்களுக்கு கஷ்டப்படுறது அப்படிங்கிறது தினசரி இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, சென்னையில தான் இருக்கீங்க, ஒரு முறை உங்களோட ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை கோடம்பாக்கத்தில் இருக்கிறது அல்லது அம்பத்தூர் அல்லது திருவள்ளூர்ல இருக்க மருத்துவமனைக்கு நீங்க ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்ன, என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் தேவை, என்ன மாதிரியான மனப்பயிற்சிகள் தேவை, அதே போல என்ன உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் சொல்ற மாதிரி ஒரு 6 மாதம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதன் பிறகு தேவைன்னா மீண்டும் ஒரு எம்ஆர்ஐ எடுத்து உங்களுக்கு உடம்பு எவ்வளவு குணமாயிருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ண முடியும்னா நிச்சயமா இந்த பிரச்சனையிலிருந்து 100% விடுபடலாம். நிச்சயமா 4 months தான் ஆயிருக்கு. பேக்ராப்ல நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு டாக்டர்ஸை போய் பார்க்கலாம். சரிங்களா? கேரளால இருந்து நீத்து அப்படிங்கிற நேயர் இருக்காங்க டாக்டர். நீத்து மேடம் வணக்கம், உங்களுடைய கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ நீத்து மேடம், கேரளால எங்க இருந்து பேசுறீங்க? கேரளால எந்த ஏரியால இருக்கீங்கம்மா? பாலக்காடு. பாலக்காடு, சரிம்மா. டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாமா? ஓகே ஓகே. வணக்கம் சார். வணக்கம் நீத்து, சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு காலையெல்லாம் நரம்பு வீக்கமா இருக்கு. சரி. ஒரு தடவை வந்து கீஹோல் சர்ஜரி பண்ணிருக்கு. ஓகே. அது பண்ணி ஒரு 5 to 6 years ஆயிடுச்சு. சரி. பட் இப்போ வந்துட்டு காலையெல்லாம் வீக்கமா வருது. சரி. நரம்பெல்லாம். ஓகே. அப்புறம் சன்னுக்கும் அந்த மாதிரி எங்க சன்னுக்கும் காலையெல்லாம் நரம்பு வீக்கமா இருக்கு. சரி. அப்போ அது வந்துட்டு அந்த மாதிரி வருமா, பசங்களுக்கு வருமா? என்ன வயசாச்சு பையனுக்கு? பையனுக்கு 3 வயசு. ஓ, அவருக்கு ஹஸ்பண்டுக்கு? ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு 35 வயசு ஆயிடுச்சு. சரி. இப்போ வந்து முதுவலி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஓகே. சோ அதனால வருதா என்ன ஏதுன்னு கேட்க வேண்டிய. நிச்சயமாம்மா, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன், ஃபோன் வச்சிருங்க. ஓகே ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஒரு 5 வயதுக்கு மேலே தான் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்காது. வெறும் இரத்த குழாய்கள் வெளியில் தெரியறத மட்டும் வச்சு வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு நம்ம முடிவு செய்ய முடியாது. நரம்பு முடிச்சுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பரிசோதனை செய்து பார்க்கணும். குழந்தைகளுக்கு இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு இரத்த குழாய்கள் அழுத்தத்தோட, இரத்த குழாய்கள் அடைப்புகளோட குழந்தைகள் பிறக்கிறத கூட இன்றைக்கி நம்ம பார்க்க முடிகிறது. உங்கள் கணவருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஹிருத்கேர் சிரப் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான மருந்து. 30 மில்லி காலை இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜ தைலம் சொல்லக்கூடிய எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் சந்தியா அல்லது டாக்டர் நாகராணி கிட்ட பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தாராளமாக பேசலாம். அதே போல் உங்கள் குழந்தைய முடிஞ்சதுன்னா, இப்போ கோயம்புத்தூரில் டாக்டர் அருள் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கார். பாலக்காடு அங்கேருந்து ரொம்ப பக்கம். ஒரு முறை வேணால் உங்கள் ஹஸ்பண்ட் மற்றும் குழந்தையை கூட்டிகிட்டு நேரில் வாங்க. டாக்டர் அருள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்ச பிறகு குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவையா அல்லது ஃபிசியாலஜிக்கலாக அப்படி இருக்கா, உடம்புல பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நிச்சயமா பேக்ராப்ல நம்பர் இருக்குமா. நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி சண்டே அன்னைக்கு நம்மளுடைய டாக்டர்ஸ் கோவையில் இருப்பாங்க. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பயன்படுத்திக்கலாம். கால் பண்ணி எக்ஸாக்டா எந்த இடத்துல கேம்ப் இருக்குங்கிறத டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா வேலூர்ல இருந்து சத்யகுமார் அப்படிங்கிற நேயர் இருக்கிறார். டாக்டர் சத்யகுமார் சார் வணக்கம். இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வியை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். பேசுங்க சார், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. வணக்கம். நான் வந்து வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து பேசுறேன். சரிங்க.
சார் நான் வந்து இந்த ஒரு நாள் இந்த ஒரு 10 வருஷமா 2 வீலர் ஓட்டிருக்கேன் சார். என்னோட பிசினஸ் அதுதான். சரி. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வண்டியில போயிட்டு வந்ததான் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன் என்னோட பிசினஸ் அந்த மாதிரி. சரிங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த முதுகு வலி வந்திருக்கு சார். ஒரு 4 வருஷமாவே அதிகமா முதுகு வலி இருக்கு. சரி. நிறைய முதுகு வலி இருக்கு. சரி டாக்டர் கிட்ட போனாலும் வந்து எக்ஸ்ரே எடுத்து பாக்குறது, இதுக்கு வந்து டேப்லெட் தராங்க. டேப்லெட் சாப்பிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு அப்படி நல்லா இருக்கு. சரி. மறுபடியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த முதுகு வலி வருது. மறுபடியும் டாக்டர் கிட்ட போனா டேப்லெட் கொடுக்குறாங்க, மறுபடியும் சாப்பிட்றதா இருக்கு சார். அதுக்கு என்னதான் சார் தீர்வு? சரி, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஃபோன் வச்சுருங்க. சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் அனைவருமே செய்யக்கூடிய தவறு. பொதுவாக இன்றைக்கு வலி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ரே எடுத்து பார்த்து ஒரு மருத்துவமனைக்கு போகணுன்னா அந்த வலிகளுக்கான முறையான தீர்வு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமே தவிர வலி நிவாரணத்துக்கான மாத்திரைகளை உட்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். உங்களுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகாராஜா கேப்சூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை, இந்த மாத்திரை வலி நிவாரண மாத்திரை கிடையாது. முதுகுத்தண்டை பலப்படுத்தக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், சவ்வுகள், தசை நார்கள், நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மாத்திரை அது. அந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய பாதிப்புள்ள இடத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகும். அந்த இரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகும் போது படிப்படியாக உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் அல்லது அழற்சி குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மகாராஜா கேப்சூல் 2 மாத்திரை காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. வேலூரில் தான் இருக்கீங்க, உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை சென்னை மருத்துவமனைக்கு வாங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகளையும் நான் சொல்லித்தர சொல்கிறேன். கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபடலாம். நிச்சயமா டாக்டர், எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்த நேருக்கும் கிடைக்கும் நம்பலாம். விழுப்புரத்துல இருந்து வெங்கடேசன் அப்படிங்கிற நேயர் இருக்காங்க. வணக்கம் வெங்கடேசன் சார், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேசன், சொல்லுங்க சார். நான் விழுப்புரத்துல வெங்கடேசன் பேசுறேன் சார். சொல்லுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா நடுத்தண்டு வருதா வலிக்குது. சரி. அது நான் வலி என்ன பண்ணது 2 காலுக்கு அப்படியே இறங்குது. சரி. எனக்கு ஒண்ணும் முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, வண்டி ஓட்ட முடியல, உட்காந்து சாப்பிட முடியல, எனக்கு அதிகமா வலி இருக்கு. சரிங்க வெங்கடேசன், என்ன வயசாச்சு உங்களுக்கு? உடற்பயிற்சி செஞ்சா ஓரளவு நார்மலா இருக்கு. நார்மலா இருக்கு. எனக்கு பயமா, ஏதாவது உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் பயமா இருக்கு. இல்ல சரி, உங்களுக்கு என்ன வயசாச்சு? சரி வெங்கடேசன் சார், உங்களுடைய வயது என்ன? 28 ஆகுது சார். சரிங்க வெங்கடேசன், நீங்க போன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலா சொல்றேன். வெங்கடேசன், நீங்க சொல்ற பிரச்சனையை பார்க்கும்போது உங்களோட முதுகுத்தண்டுல சவ்வுல ஒரு கடுமையான அழுத்தம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த அழுத்தத்தினால அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு அதனால கால் முழுவதும் வலி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். விழுப்புரத்துல தான் இருக்கீங்க, உடனே கிளம்புங்க, நேராக பாண்டிச்சேரியில் இருக்க ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு போங்க. டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் மாலதி, டாக்டர் சுமதி 3 மருத்துவர்கள் இருக்காங்க, யாராவது ஒருத்தரை போய் பாருங்க. இந்த பிரச்சனையை நீங்க சரியா கவனிக்காமல் விடும்போது இப்ப வலியா இருக்கிறது அடுத்து எரிச்சலாக மாற ஆரம்பிக்கும். அதன் பிறகு அது கால் மரத்து போகின்ற பிரச்சனையா மாற ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கான இடம் கொடுக்கவே கூடாது. எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்திலேயே வேரோட அதை நம்ம கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லைன்னா நாள் ஆக ஆக நம்ம உடல் நலம் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். விழுப்புரத்தில் இருக்கீங்க, பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட நம்பருக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் வாங்கி உங்களுடைய வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுங்க. மகாராஜா கேப்சூல்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்க ஆரம்பிங்க. படிப்படியாக இந்த பிரச்சனை குறையும். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சிறப்பு உடற்பயிற்சிகளை நான் சொல்லித்தர சொல்கிறேன். சிறப்பான உணவு கட்டுப்பாடுகள் என்ன தேவைங்கிறதையும் நான் சொல்லித்தர சொல்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க, இந்த பிரச்சனை நல்லா குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா பேக்ராப்ல நம்பர்ஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க வெங்கடேசன் சார். நோட் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அதனால உங்களுடைய பிரச்சனைகளை அங்கேயும் சொல்லலாம், இல்ல நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் பார்க்கலாம். இன்னொரு காலர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யாருங்க இருந்து பேசுறீங்க? நேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க, சரிங்களா? என் வாய்ஸ் எனக்கே திருப்பி கேக்குது பாருங்க, அதனால நல்லா குறைச்சிருங்க. குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஜெய்சங்கர். எங்க இருந்து ஜெய்சங்கர் சார் பேசுறீங்க? பரமக்குடி. பரமக்குடி. சரிங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க.
சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க, சொல்லுங்க சார். எனக்கு பைக்ல இருந்து விழுந்துட்டேன் சார். முதுகு வலி பயங்கரமா இருக்கு சார். சரிங்க. என்ன ட்ரீட்மெண்ட் இதுவரையிலும் எடுத்திருக்கீங்க? இது எழும்பூர் டாக்டர் மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். சரிங்க. அவங்க பார்த்து மாத்திரை மருந்து கொடுத்தாங்க சார். இப்போ அந்த வலி பயங்கரமா மறுபடியும் வலிக்கு. சரிங்க. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு. சரி சரிங்க ஜெய்சங்கர், நீங்க ஃபோன் வச்சிருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே சார், நன்றி சார். பொதுவாக அவர் சொல்லக்கூடியதை பார்க்கும்போது முதுகுத்தண்டில் கடுமையான அழுத்தமோ அல்லது சவ்வு விலகலோ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதற்கு முறையான சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி மகாராஜா கேப்சூல்ஸுங்கிற மாத்திரையும் மகாராஜா தைலம்ங்கிற எண்ணெயும் வாங்கிட்டு வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தனம் கொடுக்க ஆரம்பிங்க. நல்ல வலி குறையறதை நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலும் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பரிசோதனை செய்து பார்க்கும்போது எக்ஸ்ரேல எம்ஆர்ஐல தெரியாத பாதிப்புகள் கூட நமக்கு தெரியறதை நம்ம பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா ஒரு முறை டிராவல் பண்ணி சென்னை மருத்துவமனைக்கோ அல்லது பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கோ வாங்க. தேவைப்பட்டால் அடுத்த மாதம் 4வது சனி ஞாயிறு அன்னைக்கு திருச்சி மருத்துவமனையில் டாக்டர் ஜெயகாந்தன் அதே போல் டாக்டர் செந்தில்குமார் இருப்பாங்க. அவங்கள நேர்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா அந்த வலிகள் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா டாக்டர், நம்ம இன்னைக்கு பேசின காலர்ஸ்ல சில பேர் சொன்னாங்க ரொம்ப முன்னாடி அடிபட்டது, ஆனா அதோட ஒரு வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் அதோட பிரச்சனைகள் தீவிரமாகிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு அடிபடுதுன்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஏன் இவ்வளவு நாட்கள் கழித்து அது தெரியுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்படும் போது முறையான ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது அவசியம். சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது மாடர்ன் மெடிசன் மருத்துவர்கிட்ட போய் நம்ம ஒரு ஒப்பீனியன் வாங்குறது ஓகே. அதே நேரம் ஒரு ஆயுர்வேத அல்லது சித்த மருத்துவர்கிட்ட போயும் நம்ம ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐல தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா தெரியாது. பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அதே போல அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வர்மங்கள்ல ஏதாவது பாதிப்பு வந்திருக்கிறதா அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசை நார்கள் ஏதாவது பாதிப்பு ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆயுர்வேத ஒரு சித்த மருத்துவர் கரெக்டாக அதை எக்ஸாமின் பண்ணி சொல்லும்போது அதற்கு தேவையான ப்ரிகாஷன்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வலி இருந்தால் மருத்துவர்கிட்ட போவோம், வலி இல்லைன்னா நம்ம அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி கால் எரிச்சல், மரத்து போகிறது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆன பிறகுதான் நம்ம டாக்டர் கிட்ட போய் இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்போம். ஸோ அதனால முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் சர்ஜரியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கலாம். 100 பேருக்கு நமக்கு காயங்கள் ஏற்படுதுன்னா 10 பேருக்கு தான் அங்கே சர்ஜரி அவசியமே தவிர மீதி 90 பேருக்கு அது அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயுர்வேத சிகிச்சைகள் அதே போல் உணவு கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப் சொல்லுங்க டாக்டர். கடகடன், அதாவது இதுதான் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிப் ஒன்று கொடுங்க டாக்டர். அப்படி ஒரு டிப் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கிடையாது. பொதுவாக நம்மளோட வேலை செய்யக்கூடிய நம்மளோட டே ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்தவுடன் நிச்சயமாக ஒரு 15 நிமிடமாவது ஒரு மைல்டான உடற்பயிற்சிகள் ஏதாவது முறையாக கற்றுட்டு அதை பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 20 நிமிடமாவது மனப்பயிற்சின்னு சொல்லக்கூடிய மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கணும். 3 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள், சீசனல் ஃப்ரூட் எந்த பழமாக இருந்தாலும் அந்த பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கணும். ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இன்றைக்கு மொபைல் வந்த பிறகு, டிவி வந்த பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். நிச்சயமா டாக்டர், நீங்க சொன்னது 100% உண்மை. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நம்புறோம். இன்னைக்கும் எல்லாருடைய கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் நல்ல விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி நேயர்களே.